என்னப்பா ரெடியா? நதிங் பர்சனல், ஜஸ்ட் சர்வீஸ். 2021 முதலமைச்சர் எதிர்கட்சிய தலைவர் கொடுத்த வாக்குறுதி கொடுக்கல. எல்லாம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. நீங்க எந்த பிரஸ்? அப்படிலாம் பத்திரிகையால் தான் நான் சந்திக்கிறேன், உங்களை சந்திக்கல. பத்திரிகையால் தான் சந்திக்கிறேன் உங்களை. நீ ரொம்ப நாளா இரிட்டேட் பண்ணிட்டு இருந்த, உன்னை ஒரு நாள் சந்திக்கல. பத்திரிகையால் தான் பத்திரிகையால் தான் சந்திக்கிறேன், உங்களை சந்திக்கல. அவங்க கேட்கட்டும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சென்னை ரிப்பன் மாளிகைக்கு முன்னாடி மக்கள் கடந்த ஒரு வாரமா தொடர்ந்து போராட்டம் பண்ணதை கவனிச்சிருப்போம். இந்த போராட்டம் எதுக்காக நம்ம எல்லாருக்கும் எப்படி தெரிஞ்சிருக்கும் தெரியுமா? ஒரு பக்கம் சம்பளம் குறைஞ்சிருச்சு, இன்னொரு பக்கம் இத்தனை வருஷம் டெம்பரரியா வேலை இப்பதானே எனக்கு புரியுது பண்ண போறாங்க தெரியுமா? இந்த குப்பைகள் எல்லாத்தையும் அல்றதுக்கும் இதை மேனேஜ் பண்றதுக்கும் சம்பளம் கொடுக்கறதுக்கும் வேலைக்கு ஆள் எடுக்கிறது முதல் எல்லாத்தையும் ஒரு தனியா கம்பெனிக்கு டெண்டர் கொடுக்க போறாங்க. எல்லாம் ஆல்ரெடி கொடுத்தாங்க. யார வேலைக்கு எடுக்கணும், யாருக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும்னு டிசிஷன் அவனோட கோல்பர்க் டிராவிஸ் ராபர்ட்ஸ், அதாவது கேகேஆர் பிளஸ் ராம்கி குரூப்புக்கு கீழ வரக்கூடிய டெல்லி MSW சொல்யூஷன்ஸ் லிமிடெட் அழைக்கப்படுற ஒரு கம்பெனி தான் கிட்டத்தட்ட 2363 கோடி ரூபாய்க்கு அடுத்த 10 வருஷத்துக்கு டெண்டர் எடுத்தாங்க. முதல் விஷயம், மணியா சாதியாவும் மரமாவும் நம்ம சரங்க பிரிஞ்சு கிடக்குற வரைக்கும் நம்மள மாதிரி அரசியல்வாதியை குதிரை ஏறிட்டே இருக்க வேண்டியது. அப்ப நம்ம மாதிரி ஆளுங்க சந்தோஷமா இருக்கிறது இந்த ஸ்டாலிலே கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அடங்கொம்மால Rupees 1,500 received on phone pay. புரியலையே. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? பைத்தியக்கார குதிப்பு படுற போடா டேய். உன்னைய சொல்லி தப்பு இல்ல மாப்பிள்ள, உங்க அப்பனை சொல்லணும். வீம்புக்கு பிள்ளைய பத்து ஊம்புன்னு ஊர்மையை விட்டுருக்கான் பாரு. அமத்ராமதஸ் இல்ல இந்திராமத. முட்டாள்தனமானது, ரொம்ப முட்டாள்தனமானது. அவமானம் எச்சக்கல புறம்போக்கு பொறுக்கி செத்து போயண்டா, வயசுதான் ஆச்சு. செத்து புறம்போக்கு கண்டார ஓலி திருட்டு பயல கிழக்கோதி கிழட்டு காய் வச்சுட்டு சுத்தி நிக்கிற உட்காந்துக்கிட்டு. பிடிச்சு காய் அடிச்சு விட்டுன்னு வச்சுக்க, அவன் ஜென்மத்துக்கு வெளியே வந்து தப்பு பண்ண முடியாது. என்ன இது